வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓவர் நைட் ஊற வச்சிருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா உடல் சூடு அதிகமா இருந்ததுன்னா ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும். இப்போ இந்த வெந்தயம் சேர்க்கும் போது ஹேரோட ட்ரைனஸ் கம்மியாகும், நமக்கு ஹேர் நல்லா சாஃப்டாவும் சில்கியாவும் கிடைக்கும். இதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஓவர் நைட்டே ஊற வச்சிருக்கோம். அடுத்ததா ஆலோவேரா எடுத்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம நல்ல தண்ணியில அந்த எல்லோ கலர் போற வரைக்கும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது போல கட் பண்ணி வச்சிருக்கோங்க. நீங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த ஹேர் பேக்குக்கு ரொம்பவே முக்கியமான முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம். உங்களோட முடியோட லென்த்துக்கு பொறுத்தாற் போல நீங்க முருங்கைக்கீரையை சேர்த்திக்கோங்க. பொதுவா முருங்கைக்கீரையில அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு ஹேருக்கு க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இன்டேக்கா எடுக்கும் போதும் ரொம்பவே நல்லது. இன்டேக் மட்டும் பத்தாது, நமக்கு ஹேர் மாஸ்க் இது போலயும் செய்யும் போது நமக்கு ஹேரோட டென்ஸ் அதிகமா இருக்கும். அதுக்காக நம்ம இங்க முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா எடுத்திருக்கோம். இங்க நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கோங்க. முதல்ல இதுல ஊற வச்ச இந்த வெந்தயத்தை சேர்த்திடலாம். இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேரோட லென்த்தும் அதிகமாகும், சேம் டைம் அதோட ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வரும். அடுத்ததா ஆலோவேராவையும் சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்தாச்சுங்க. இதை நீங்க இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு 10 நிமிஷம் போல ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எப்பவுமே எந்த ஒரு ஹேர் பேக்கும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஹேர்ல எண்ணெய் தேய்ச்சணும். இல்லாட்டி நீங்க இந்த ஹேர் பேக்லயே கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்தியுமே அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு உங்களுக்கு நல்லா ஒத்துக்குச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு மினிமம் ஒரு ½ அன் ஹவர் போல இந்த ஹேர் பேக்கை நீங்க ஊற வச்சுக்கோங்க. இது போல செய்யும் போது நான் சொன்னது போல உங்களுக்கு ஹேர் நல்ல சில்கியா சாஃப்டா சூப்பரா இருக்கும். நல்ல ஹேர் க்ரோத்தும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த பேக்கை நம்ம ஹேர் ரூட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாங்க. பாத்தீங்கன்னா நல்ல வகுடு எடுத்து இது போல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க முதல் தடவையா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல ஊற விட்டா போதும். ரொம்ப அதிகமா ஊற விடாதீங்க, ஏன்னா சட்டன் சளி பிடிச்சிடும். உங்களுக்கு வெந்தயம் நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு கூலிங் ஏஜென்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு சளி பிடிச்சுக்கும். நல்லா வகுடு பிரிச்சு ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல எந்த ஒரு மாஸ்க் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் தலையில முதல் நாளே கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ ஹேரை உங்களுக்கு டேமேஜ் பண்ணாது. நல்லா பின்னாடி எல்லாமே நல்ல வகுடு எடுத்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த ஹேர் ரூட்ல அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசியா மொத்த முடியும் கொஞ்சமா அப்படியே ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு கொண்டை போல போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான ஹேர் பேக். ஓடும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சில்னஸா சூப்பரா ஃபீல் ஆகும். இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். இனி இதை ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வாஷ் பண்ண வேண்டியதுதாங்க. இது வரைக்கும் இந்த ஹேர் பேக் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மீனூஸ் பியூட்டி டிப்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. நான் சொன்னது போல மறக்காம ஃபர்ஸ்ட் 2 டைம் நீங்க யூஸ் பண்றப்போ ஒரு 10 நிமிஷம் போல ஊற விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு சில உடம்புக்கு பாத்தீங்கன்னா சட்டுன்னு சளி பிடிச்சுக்கும், அதனாலதான் அப்படி சொன்னது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீனூஸ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐகானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.